தெற்கு ரயில்வேக்கு 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? பிரியன், மத்திய அமைச்சர் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை பொது மேலாளர்களோடு உரையாற்றினார். அதை தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டிற்கு ரயில்வே பட்ஜெட் மூலம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு மட்டும் 7,611 கோடி ரூபாய் நடப்பாண்டு ரயில்வே பட்ஜெட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 2009ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கும் சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கும் புல்லட் ட்ரெயின் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தென் இந்தியாவின் அதிவேக ரயில்வே திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட சவுத் இந்தியன் டைமண்ட் ஹை ஸ்பீட் ப்ராஜெக்ட் என இந்த ப்ராஜெக்டுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 நிமிடத்தில் பயணம் செய்வதற்கு ஏற்றாற்போல் அதிவேகமாக 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த புல்லட் ரயில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக தற்பொழுது மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கு புல்லட் ட்ரெயின் திட்டம் அதிவேகமாக செயல்படுத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்தியா முழுவதும் 7 இடங்களில் புல்லட் ட்ரெயின் திட்டம் இயக்குவதற்கு ரயில்வே பட்ஜெட் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்த சென்னையிலிருந்து பெங்களூரு, சென்னையிலிருந்து ஹைதராபாத் திட்டமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 77 ரயில்வே நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை எக்மோர், சிதம்பரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம் ஜங்ஷன், மன்னார்குடி, ஸ்ரீரங்கம் போன்ற ரயில் நிலையங்கள் அதிநவீனமாக மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களும் புனரமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 77 ரயில் நிலையங்கள் புனரமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்வே பட்ஜெட்டில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த புல்லட் ரயில் திட்டம் தான். சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 வினாடிகளில் கடப்பதற்காகவும் சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு 2 மணி நேரம் 55 நிமிடங்களில் பயணம் செய்வதற்கு ஏற்றாற்போல் இந்த புல்லட் ரயில் திட்டமானது அதிவேகமாகவும் விரைவாகவும் செயல்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு மூலமாக